இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு ரெசிபி செய்யலாமா? கம்பு வச்சு எப்படி சூப்பு செய்யலான்னு பார்க்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதையுமே நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸு, முருங்கைக்கீரை வந்து 2 கைப்பிடி அளவு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த காய்கறிகள் கீரைகள் வேணாலும் சேர்த்திக்கலாங்க. காயும் கீரையும் வேகிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு அது வேகிற கேப்பில் மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 6-7 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 7-8 மிளகு சேர்த்தி காரத்துக்கு 1 வரமிளகாய் சேர்த்திட்டு தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொதிச்சிட்ருக்கிற அந்த சூப்பில் இந்த பேஸ்ட்டும் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் முருங்கைக்கீரை நல்லா வேகிறதுக்கு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா முருங்கைக்கீரை வந்து வெந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து கம்பு குரணை கடையில் வாங்கின கம்பு குரணை வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. 1 டம்ளர் கம்பு குரணைக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி விட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து அந்த தண்ணிக்கும் கம்பு காய்கறிகள் எல்லாமே வெந்து வர்றதுக்கு சரிசமமாக பர்ஃபெக்டாக வெந்து வந்துடுங்க. இது வந்து நீங்கள் குக்கரில் வச்சும் விசில் விடலாம். குக்கர்லேயும் இதே அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே நம்மளுக்கு வந்துட்டு குக்கர்லேயும் ஒரு 5 விசில் விட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி ரெடி ஆயிருங்க. இது வந்து சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால், இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி, ஒரு வெயிட் லாஸுக்கு சூப்பரான ஒரு சூப்பு ரெசிபிங்க. இதில் வந்துட்டு நீங்கள் தயிர், மோர் கலந்தும் சாப்பிட்லாம். இல்லை இதே மாதிரி ஒரு கஞ்சி மாதிரி குடிச்சிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.